Hey guys, it's cooking campus easy again. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெஸ்டோ பீட்சா. யூஸ்வலாக நம்ம பீட்சா செய்யும் போது அது மேலே ஒரு ரெட் கலர் பீட்சா சாஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுவோம் ஒரு சிக்கன் ஆட் பண்ணுவோம். இந்த பீட்சாவில் அந்த ரெட் கலர் சாஸ் இல்லாமல் பெஸ்டோ சாஸ்னு ஒன்று நம்மளே ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் பீட்சா டோ ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டொமேட்டோ ஸ்டஃப் ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பெஸ்டோ சாஸ் அது ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அதை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 1/4 கிலோ மைதாவில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட், சுகர், அப்புறம் சோடா இது மூணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஈஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். knead it into a fine dough. நல்ல ஒரு சாஃப்டான பீட்சா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த டோ மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம பெஸ்டோ சாஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட், 3 garlic cloves, few peeled badams, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 2 green chilies, few butter and few cheese. இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோ ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி ஆன அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு நறுக்கி போடணும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை இதில் ஆட் பண்ணி கலக்கி விடுங்க. அவ்வளோதான், டொமேட்டோ ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட்சாவோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நான்ஸ்டிக் பிளேட் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ண பீட்சா டோவை ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம போர்ஸ் ரெடி பண்ணலாம். இது எதுக்காகன்னா நம்ம அவனில் இல்லாமல் பேனில் வச்சு செய்கிறனால இது வந்து டோ நல்லா பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேனில் சால்ட் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு ஹீட் ஆன அப்புறம் நம்ம ரெடி பண்ண பீட்சா டோவை இது மேலே வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும் சிம்மரில். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட டோ ஓப்பன் பண்ணி பீட்சா ப்ரெட் மேலே நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா பெஸ்டோ சாஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா டொமேட்டோ ஸ்டஃப் அதை ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் இஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நான் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அப்புறம் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் ஆட் பண்ண அப்புறம் மேலே இன்னும் நிறைய சீஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்ராக்ஸாக ஒரு 10 or 15 மினிட்ஸ் சிம்மர்லேயே பேக் ஆகட்டும்.
அவ்வளோதான், நம்ம பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோ ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது எக்ஸப்ட் மைதா. நீங்கள் இதை இன்னும் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைதாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கோதுமையும் ஈஸ்ட் ஆட் பண்ணாமல் தயிர் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட் இன்னும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். Do try at home and tell us how it tasted. #CookingCampusCC